நோவா காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமி நம்மை சுற்றிலும் ஒழுங்கீனமா இருக்கு. மனுஷனுடைய நினைவுகளாம் தோற்றம் முதல் பொல்லாதா இருக்கு. அக்கிரமம் பெருகி இருக்கிறது. நீங்க சுனாமி எல்லாம் வரும்பொழுது நீங்க யோசிக்கணும். அல்லது இன்னும் சொல்ல போனா கடல் பரப்பு இன்னும் அதிகமாகி பூமியில் இருக்கிற நிறைய உயிரினங்கள் வழியாக வந்து அது அழிக்க போகிறது. சடுதியிலே சடுதியிலே ஆண்டவர் இந்த பூமியை கழுவ போகிறார். இஸ் கோயிங் டு கிளீன். யோசிச்சு பாருங்க, 40 நாள். நீங்க கேட்கிறவங்க பதில் சொல்லுங்க. என் கர்த்தரே அதை செய்திருக்கிறார். 40 days வானத்து மதகுகளையும் நீரூற்றுகளையும் அது பூமியின் நீரூற்றுகளையும் பிளக்க பண்ணினார். அவ்வளவுதான். ஆனா அந்த அழிவில் இருந்து பாதுகாக்க ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுதான் நோவாவின் குடும்பம். நோவா, அவருடைய மனைவி சேம், காம், யாபேத், அவருடைய 3 மனைவிமார்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் பேழைக்குள்ள வைத்து அந்த தண்ணீருக்கு மேலே நிற்க வைத்தார். இன்னும் சொல்ல போனா இந்த தண்ணீர் முழுசுமா அவங்களை கழுவினது. ஆனா அவங்க அழியாம இருந்தாங்க. காரணம் என்னன்னா, நீதிமானாய் அவன் காணப்பட்டான். இன்னைக்கு பிரியமானவர்களே, உலகம் அழிக்கப்பட போகிறது. நம்மை சுற்றி எல்லாம் அழிவை நம்ம பார்க்க போகிறோம். 40 நாள் நம்ம ஆண்டவருடைய பேழைக்குள் இருந்தோம்னா நம்ம விசேஷமாய் பாதுகாக்கப்படுவோம். நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். கர்த்தருடைய அந்த என்ன சொல்வோம், நீதிமான் ஓடி, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். ஸோ கர்த்தருக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டது? கிளென்ஸ் பண்ண 40 நாள் தேவைப்பட்டது. நாமும் கிளென்ஸ் ஆக நிச்சயம் 40 நாள் தேவைப்படும். நாமும் பாதுகாக்கப்பட இந்த பேழைக்குள்ளே 40 நாள் ஒளிந்து கொள்ள வேண்டும். இந்த பேழை கர்த்தர் தான், இயேசு தான். இந்த பேழை நான் நிறைய நேரம் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவின் விலா எலும்பு. பிரியமானவர்களே, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 40 நாள் நீங்க எப்படி இருக்க போறீங்க? உபவாசத்தோடு, ஜெபத்தோடு, வேத வாசிப்போடு, ஆண்டவரை தேடுவதோடு, அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம் என்று ஆண்டவரை தேட தேடத்தான் இந்த பேழைக்குள் இருக்கிற ஒரு அனுபவம். உலகம் முழுவதும் சுற்றி அழிவு இருந்தாலும், பூமி முழுவதும் அழிவு இருந்தாலும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இந்த பேழை தான் அந்த 40 நாள் அழிவில் இருந்து இந்த பேழையை கர்த்தர் காத்தார்.